இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்படி வற்புறுத்துறாங்க? ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணமா? என்னாச்சு? மாம் சொல்றாங்க ஒரு மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இது பாசிபிளா? என்ன விளையாடுறாங்களா அவங்க? இது லைஃப் பிரச்சனை. உனக்கு ஒரு சரியான பையனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு பையன் உனக்கு ஒரு மாசத்துல கிடைச்சிருவானா? மாமுக்கு அப்படி என்னாச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கோபம் வருது. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியல. ஒரு மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் எப்படி முடியும்? அண்ட் நான் இதை ஸ்ட்ரைட்டா மாம் கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல லட்சுமியோட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத ரிஷி. அவங்க உன்னோட அம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீ எப்ப பாரு அவங்க மனசை நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கே. அதோட டைம், இந்த டைம்ல என்ன இருக்கு? மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்கல. மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், கன்ஃபார்மா பண்ணிப்பேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். ரிஷி ப்ளீஸ், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றல? இதெல்லாம் வேண்டாம். ஒரு மாசத்துக்குள்ள நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க. இம்பாசிபிள், இம்பாசிபிள். எங்க பாரு, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன், அதுவும் கடைசி முறையா சொல்றேன். இந்த வீட்டுல யார் என்ன மிரட்டினாலும் சரி, அது இந்த விஷயத்துல நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். அதுவும் நிரந்தரமா. ஏன் மேல சத்தியம்? இது என்ன நீ புதுசா எப்ப பார்த்தாலும் மிரட்ட ஆரம்பிச்சிட்ட? இதுக்கு பேரு மிரட்டல் இல்ல, வார்னிங். சத்தியமா சொல்றேன், இங்க இருந்து ஓடி போயிடுவேன். உன்னா இங்க இருந்து போய் காட்டு. அப்படின்னா நீ எங்கேயுமே போக கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்ட. எப்பவுமே என் கூட இங்கதான் இருப்ப. நீ எப்பவும் இங்கதான் இருப்பியா? அப்படின்னா மலிஷ்கா கூட நீ இங்கதான் இருக்கணும். எங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிருவேன்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்காத. எனக்காக ஓடி போவேன்னு சொல்லாத, அது நல்லாவும் இல்ல. இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், அதுவும் நிரந்தரமா. அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவேன். சரி. என்ன சரி? வேற என்ன? நான் கத்துவேன் லக்ஷ்மி லக்ஷ்மி. நீ இப்படி வீட்டை விட்டு போனேன்னு வைய, நான் உன் பின்னாடியே வருவேன். திரும்ப திரும்ப வருவேன். கத்து லக்ஷ்மி லக்ஷ்மி. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொன்னல. இப்ப நீ என்கிட்ட சொல்லு, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. மறுபடியும் இதை பத்தி நீ பேசவும் கூடாது. சரி, ஓகே. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஒரு மாசத்துக்குள்ள மலிஷ்காவையும் கல்யாணம் பண்ணிக்கணும். ரிஷி ப்ளீஸ், உண்மையிலே உனக்கு என் மேல அக்கறை இருந்தா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா, உன் அம்மா உன்கிட்ட என்ன சொல்றாங்களோ அத தயவு செஞ்சு கேளு. ரிஷிக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.